எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழர் அறம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, 2026 தேர்தல். இந்த வர 23ஆம் தேதி தேர்தல் வரப்போகுது. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விடயம் தான். தமிழர் அறம் அப்படிங்கிற ஒரு ஊடகத்துல நம்ம நிறையா காணொளிகள் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காணொளி. தமிழர் அறம், தமிழ் தேசியம் அப்படிப்பட்ட ஒரு ஊடகம் இது. இந்த ஊடகம் வாயிலா என்னன்னா, ஒரு விழிப்புணர்வு காணொளி தான். நம்ம வாழ்க்கையில தமிழ் வளரணும், தமிழ் வாழணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்ம இத முன்னெடுத்து செல்றோம். தமிழராகிய நாம தான் தமிழ வாழ வைக்கணும். நாம தமிழ் உயர்ந்தா தான் தமிழராகிய நாம உயர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, இந்த வருகிற 23 ஏப்ரல் அதாவது தேர்தல் நாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஆ திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி நெறையா கட்சிகள கூட்டணி சேர்த்து நிக்குது. அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் கூட்டணியில நிக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியான காங்கிரஸ கூட உடன் அழைச்சு வருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா, பாஜக அதாவது பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிய கூட்டணிய சேர்த்துக்கிச்சு. அப்புறம் மத்த கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு கூட்டணி அமைச்சுருக்காங்க. 2மே கூட்டணி வச்சு நிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அப்படியே மறு உருவமா தமிழக வெற்றி கழகம் அப்படி தாவேகா அப்படின்னு சொல்லி டிவிகே அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா, அப்படி இவங்களோட மறு உருவமா நிக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு கவர்ச்சி அறிவிப்புலயும் சலிப்பு இல்லாம அவங்கள அறிவிச்சிருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ரூ. 2000 அறிவிச்சிருக்காங்க. அதே மாரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரூ. 2000 அறிவிச்சிருக்காங்க. இவங்க மகளிர் உரிமை தொகையா 2500 அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம இந்த தாவேகா கட்சி நிக்குது. இதுக்கெல்லாம் இந்த 3 கட்சிகளும் அதாவது இவங்க இந்த 2 கட்சி திராவிடம் தான் கொள்கை அப்படிங்கிறாங்க. திராவிடம் தேசியம் அப்படிங்கிறாங்க. இதுவும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப இது தப்பு. ஒண்ணு நீ திராவிடம்னு சொல்லு, இல்லன்னா தமிழ் தேசியம்னு சொல்லு. அதுவும் இல்லாம திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணு அப்படின்னு சொல்றது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையா தான் நம்ம பார்க்க முடியுது. இவங்களோட திட்டங்களும் சரி, இவங்களோட திட்டமும் சரி, எல்லாம் அந்த கவர்ச்சி திட்டங்களா தான் அறிவிச்சிருக்காங்க. ஆட்சியை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மக்களிடம் இலவசங்கள அள்ளி வழங்கணும் அப்படிங்கிற இவங்க கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஏதோ ரூ. 8000 கூப்பன் அறிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா, 3 சிலிண்டர்கள் வருடத்துக்கு தராங்கறாங்க. அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி நம்ம தமிழக வெற்றி கழகம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6 சிலிண்டர் தரேன் அப்படின்ட்டுருக்காரு. அதாவது அன்னபூரணி திட்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு நெறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த இரு திராவிட கட்சிகளும் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த ஆட்சிய நம்ம பார்த்துருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு வீழ்ச்சி தான் நடந்திருக்கு. அப்புறம் நெறையா தனியார் மயமாக்குதல் அப்படின்னு சொல்லி நெறையா விடயம் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுக்கெல்லாம் மாற்றா ஒரு கட்சி நிக்குதுன்னா, அது நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியத்தை மட்டுமே முன்னெடுத்து, தற்சார்பு கொள்கையை முன்னெடுத்து, தமிழ் தேசியம், தமிழர் அப்படின்னு அதாவது நம்ம தமிழர் நிலம் உரிமை, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி வராங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் இன்னைக்கு மாற்றா நிக்கிறாங்க. 23 ஏப்ரல் பார்த்தீங்கன்னா, மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் தான். அதனால நீங்க தேர்தல்ல வாக்களிக்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சுற்றுச்சூழல கொஞ்சம் உற்று கவனிச்சுட்டு போனா நல்லாருக்கும். ஏன்னா, எந்த அளவுக்கு நம்ம வீட நம்ம சுத்தமா பார்த்துக்கிறோம். ரைட்டு. நம்ம தெருவ சுத்தமா பார்த்துக்கிறோமா? நம்ம ஊர் சுத்தமா இருக்கா? அதற்கான அடிப்படை தேவை நம்ம இருக்கா? குடிநீர்லாம் இன்னைக்கு எப்படி கிடைக்குது? நீர் ஆதாரம் எப்படி இருக்குது? குளம், குட்டை அப்புறம் ஆறுகள்லாம் எப்படி மாசடைஞ்சு இருக்குதா? நல்லா இருக்குதா? இதெல்லாம் பாருங்க. உங்க ஊர் பக்கத்துல உள்ள மா ஆறுகள் எப்படி இருந்துச்சு? அத பாருங்க. எவ்வளவு குப்பை மேடா இருக்குது? எவ்வளவு நெகிழிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு? அதெல்லாம் பார்க்கணும். நம்மளோட அன்றாட தேவைகள் என்ன? அதாவது சும்மா போற போக்குல வாக்களிச்சுட்டு போறோம் அப்படிங்கிறது கிடையாது. தேர்தல் இந்த தேர்தல் ஒரு மாற்றத்துக்கான தேர்தலா இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு நம்ம வாக்களிக்கக்கூடிய வேண்டியது. இன்னைக்கு முற்று முழுதாக மாற்றாக நிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். இலவச குடிநீர், இலவச கல்வி, இலவச மருத்துவம்,
இந்த விடயம்லாம் வந்து சொல்கிறாங்க. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தற்சார்பு கொள்கை, சரியா? இந்த மாதிரி விடயங்கள்லாம் வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம தற்சார்பு கொள்கை, அதாவது இன்னைக்கு ரொம்ப அனைவரும் வந்து அ நகரமயமாகுது. சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருச்சி, மதுரை இந்த மாரி ஒரு முக்கியமான கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய நகரங்கள். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு குவிஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஏரியால பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. வேலைவாய்ப்பு வந்து பரவலாகணும். அதாவது நம்ம ஏரியாலயுமே வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாரி செய்யணும். அத வந்து இவங்க திட்டமா அறிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில என்ன சொல்லியிருக்காங்க? அனைவருக்கும் வேலைவாய்ப்பு எல்லா இடங்களிலும் இருக்கு. உங்களோட சொந்த ஊர் பக்கத்திலேயே ஆ தற்சார்பு பொருளாதாரத்தில தற்சார்பு வேலைவாய்ப்புகள் வந்து பயன்படுத்தப்படும். அது விவசாயம் வந்து அரசு தொழிலா முக்கியமானது விவசாயம் வந்து அரசு தொழிலா வந்து ஆக்குவோம்ன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் தான். இது என்னைக்குமே வந்து ஒரு விடயம் வந்து நெறைய இப்ப கொரோனா வந்துச்சு. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, போர் நடந்துட்டு இருக்கு. அதாவது கச்சா எண்ணெய் வந்து வர முடியல. அதாவது அந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கச்சா எண்ணெய் வந்தா தான் நம்மளுக்கு வந்து எரிபொருள் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாம சிலிண்டர் அதாவது எரிகலன் கொள்கலன், எரிவாயு கொள்கலன் நம்ம சமையல் எரிவாயு கொள்கலன் வேணும்னா, இன்னைக்கு நெறைய தட்டுப்பாடா இருக்கு. ஆ பதிவு செஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து இருக்கக்கூடிய அந்த எரிவாயு இன்னைக்கு 25 நாள் ஆகுது. நீங்க பதிஞ்சீங்கனாலே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல என்ன கிடைக்கும், அத வச்சு நம்ம தற்சார்பு வாழ்ந்தா மட்டும் தான், எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் நம்ம வந்து சமாளிக்க முடியும். அப்படி இல்ல, நம்ம வந்து வேற நாட்ட நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, அங்க ஒரு சூழ்நிலை, போர் சூழ்நிலையோ, இல்ல ஒரு ஒரு பொருளாதார வீழ்ச்சியோ, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து பஞ்சம் வந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானத பண்ணிட்டு தான் மற்ற நாடுகளுக்கு குடுப்பாங்க. அப்போ உணவுமே அவங்க நெறையா இருந்தா தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. இல்லன்னா அவங்க தான் பார்ப்பாங்க. அதனால உணவ வந்து நம்ம இறக்குமதி பண்ணாம, உணவ இங்க உற்பத்தி பண்ணணும். தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம். அத்தியாவசியான குடிநீரு, உணவு, இந்த விவசாய விடயமா இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாம மரம் வந்து நெறையா நடணும். இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒரு விடயம் அப்டின்னா, ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எத்தன பேர் வீட்ல வந்து குளிர்சாதன பெட்டி இருந்துச்சு, ஏசி. ஆனா இன்னைக்கு வந்து 90, 95% வீடுகள்ல வந்து குளிர்சாதன பெட்டி வந்துருச்சு. குளிர்சாதன பெட்டி இல்லாம எந்த ஒரு வீடுமே இல்ல. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து இந்த இந்த நம்ம இருக்க இடம் வந்து வெப்பமயமாயிருச்சு. அதுக்கு நெறைய காரணம் விஷயங்கள். அதாவது என்னன்னா, ஆ காற்று மாசுபடுதல், அதாவது வாகன பயன்பாடுகள் அதிகரித்தல், அப்புறம் தேவையில்லாத தொழிற்சாலைகள் தொடங்குதல், அதிலிருந்து வெளிவர அந்த ரசாயன கழிவுகள். இதன் மூலமா வந்து ஊரு, நிலம், நீர் இதெல்லாம் நஞ்சானதுனால நம்ம இருக்கிற இடம் வெப்பமாயிருச்சு. உடனே நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம வந்து குளிர்சாதன பெட்டி ஏசிய வாங்கி நம்ம போட்டு உள்ள இருந்து குளுகுளுன்னு இருந்துக்கிறோம். ஆனா, அந்த அந்த வெப்ப காத்து வந்து நெறையா வந்து வெப்பத்த வெளியேற்றும். இந்த மாரி நெறையா சூழ்நிலைகள் இருக்கு. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரையறை இருக்கு. அதெல்லாம் படிச்சு பாருங்க. எவ்வளவு நல்ல விடயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எப்படி எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி செயல்பாட்டு வரையறையில அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க வந்து வாக்களிக்க போகும்போது, உங்க தலைமுறைக்காக போய் வாக்களிங்க. உங்க குழந்தைங்களுக்காண்டி வாக்களிங்க. நம்ம ஊருக்காண்டி வாக்களிங்க. நம்ம மொழிக்காண்டி வாக்களிங்க. நம்ம மொழிய காக்கணும். நம்ம மொழியில படிச்சா தான். அதாவது எந்த எந்த நீங்க வந்து உங்க சிந்தனை அப்படிங்கிறது வந்து உங்க உங்க தாய்மொழியில வரணும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் வந்து உங்க தாய்மொழியில நீங்க பேசி செய்யணும். நம்மளுக்கான மொழி என்ன? நம்மளுக்கான பண்பாடு என்ன? ஏன்னா ஒரு 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 இனத்தோட அடையாளமே மொழி தான். மொழி இல்லன்னா அந்த இனம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொழிய அழிச்சுட்டா ஒரு இனத்தோட அடையாளம் அழிஞ்சிரும். அந்த இனத்தோட அடையாளம் அழிஞ்சா, மற்ற இனத்தவர்களுக்கு அவங்க அடிமையா என்னதான் நீ மற்றவர்கள் மொழிய பேசினாலும், உன்ன அடுத்தவனா தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாரி விடயங்கள்ல நெறைய விடயம் இருக்கு. அதனால 2026 நாம் தமிழர் கட்சி அவங்களோட கொள்கை செயல்பாட்டு வரையெல்லாம் பாருங்க. கவர்ச்சிகரமான திட்டத்துக்கு போய் நிக்காதீங்க. அதுவும் இல்லாம தாவேகா அப்படிங்கிறது வந்து இப்போ அரசியலுக்கு இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்ல. விஜய் வந்து நல்லவரா இருந்தாலும், அவரை சுற்றி இருக்கவர்கள் வந்து சரியான வழிநடத்துதல் அவளுக்கு கிடையாது. சரியான அரசியல் புரிதலும் கிடையாது.
ஏன் அப்படின்னா, அவங்களோட திட்டங்கள படிச்சு பார்த்தாலும் தெரியும். அவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படியுமே எப்படியாவது ஆட்சிய பிடிக்கணும், முதல்வர் பதவிய பிடிக்கணும்னு. ஆனா, நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, "நீ போட்டா போடு, போடாட்டி போ. ஆனா, என்னோட திட்டங்கள் இப்படிதான் இருக்கும், சரியா இருக்கும், தற்சார்பு கொள்கையோட இருக்கும். யாரோடையும் கூட்டணி சேர மாட்டேன்." அப்படின்னு சொல்லி தெளிவா இருக்கிறார். அதாவது எந்த ஒரு அ அந்நிய முதலீடு அதெல்லாம் தேவையில்ல. தற்சார்பு என்னோட மக்களோட நான் கூட்டணி. மக்களுக்கு என்ன தேவையோ, என் நிலத்தில என்ன வருமோ, அந்தந்த இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மண் வகைகளே நெறையா மண் வகைகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து ஆ ஒவ்வொரு விஷயம் வந்து விளையும். ஒவ்வொரு பொருட்கள உற்பத்தி பண்ணலாம். அந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு தமிழ்நாட்டுல உள்ள. அந்த மாரி நம்ம ஆறுகள வந்து மீட்டெடுக்கணும். எ நம்ம நம்ம ஊர்ல வந்து கழிவு மேலாண்மை அதாவது வேஸ்ட் மேனேஜ்மென்ட்டே கிடையாது. அத வந்து எப்படி ஒரு கழிவு மேலாண்மை எப்படி சுழற்சி பண்ணி இருக்குது. அந்த இன்னைக்கு வந்து நெகிழி அது வந்து எவ்வளவு பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர பார்த்தோம்னால ஏன்னா அந்த நெகிழியால தான் நெறையா விடயங்கள் வந்து கழிவு நீர் போகாம அடைச்சுக்கிடுது. அதனால தான் வந்து மழைநீர் வந்தாலும் அது வடிகாலா வடிகாலா ஓட முடியல. மழைநீர் வந்து அடைச்சுட்டு நிக்குது. ஊரெல்லாம் மழைநீரா இருக்க காரணம்னா, அந்த போகக்கூடிய வழிய வந்து எல்லாம் அடைச்சிருக்கிறதுனால தான் போ முடியல. அதனால ஊர்கள்ல ஃபுல்லா வெள்ளம் சூழ்ந்துருக்கு. சரியான வடிகால் அமைக்கணும். தேவையற்ற நெகிழிய வந்து தடை செய்யணும். தேவையானதுக்கு மட்டும் நெகிழிய பயன்படுத்தணும். அப்புறம் தற்சார்பு கொள்கைக்கும், அது இல்லாம நீர் வந்து இலவசமா இருக்கணும். நீர் வந்து நம்ம வந்து கடையில வாங்கி குடிச்சுருவோம். ஆனா, மற்ற உயிரினங்கள் எப்படி? "பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்" அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு மட்டும் தான். அத அப்படியே காப்பி அடிச்சு ஐயா விஜய் அவர்கள் வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டா கூட அவங்களுக்கு சரியா தெரியாது. அதனால நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சரியான கட்சி அப்படின்னு சொல்லி வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் விவசாய சின்னத்த. அந்த சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் இந்த இருக்க 2, 3 நாள்ல அடுத்தடுத்து அந்த அவங்கள பத்திய அந்த கட்சியினோட நம்ம நாம் தமிழர் கட்சியோட திட்டங்கள் 1, 2 பத்தி நான் கண்டிப்பா காணொளியில நான் பண்றேன். தமிழர் அறம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கான ஒரு ஊடகம். இந்த ஊடகம் நான் அடுத்து தமிழர் பத்தி தான் இந்த ஊடகம் பேசும். பேசுறதுக்கான சூழ்நிலைய நாம கண்டிப்பா உருவாக்குவோம். தமிழர் ஆட்சி மலரணும். அதற்கான முன்னெடுப்பு அனைவரும் எடுக்கணும்னு சொல்லி இந்த காணொளிய நான் முடிச்சுக்கிறேன். 2026 ஏப்ரல் 23 அப்படிங்கிறது ஒரு மாற்றத்துக்கான அரசியல். அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா, ஒரு புரட்சியான ஒரு விடயம் என்னன்னா, வாக்களிக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு அனைவரும் வாக்களிங்க. நல்ல அரசு மலரும்னு சொல்லி இந்த காணொளிய முடிச்சுக்கிறேன். நன்றி.